பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதத்திலே விதமான வசனத்தை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், இதை எழுதின பக்தன் சொல்லுகிறார், அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். நம் தேவன் அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர். நம் தேவன் அழுகையின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர். நம் தேவன் ஒவ்வொருடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, பர்திமேயு என்கிற ஒரு குருடனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 46 52 வரைக்கும் வாசித்து பாருங்கள். பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாமல் இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டானாம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னாராம். அந்த பர்திமேயு குருடன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு கொண்டிருக்கிறான். மனிதர்கள் அவனுடைய சத்தத்தை கேட்கவில்லை. அநேக மனிதர்கள் அவனை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் அவனை சூழ்ந்திருக்கிறார்கள். ஆனாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பர்திமேயு குருடன் கூப்பிடுகிற சத்தத்தை அவர்களால் கேட்க முடியவில்லை. ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்த இடத்திலே நசரேயனாகிய இயேசு அவனுடைய சத்தத்தை கேட்டார். என் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் அநேக மனிதர்களிடத்திலே உங்க சத்தத்தை சொல்லலாம், உங்கள் கஷ்டத்தை சொல்லலாம், உங்கள் பிரச்சனையை சொல்லலாம், நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாடுகளை சொல்லலாம். ஆனால் உங்கள் சத்தத்தை கேட்பதற்கு இந்த பூமியிலே யாரும் இல்லை. உங்க சத்தத்தை கேட்பதற்கு, அழுகையின் சத்தத்தை கேட்பதற்கு, புலம்பலின் சத்தத்தை கேட்பதற்கு, ஐயோ உங்கள் வேதனையின் சத்தத்தை கேட்பதற்கு இங்கே மனிதர்கள் இல்லை. ஆனாலும் நம்மை உண்டாக்கின தேவன், நம்மை அழைத்த தேவன் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நான் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிறார்களோ இல்லையோ, ஆனாலும் நம்மை உருவாக்கின, நம்மை உண்டாக்கின நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, பர்திமேயு குருடனுடைய சத்தத்தை தேவன் கேட்டு அவருடைய கண்களுக்கு ஒரு பார்வையை கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய சத்தத்தை யாரும் கேட்கலையேன்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. அவர்களெல்லாம் கேட்க மாட்டாங்க, அவர்களெல்லாம் கேட்க மாட்டாங்க. மனிதர்கள் யாரும் உங்க சத்தத்தை கேட்டு உனக்கு உதவி செய்ய வரமாட்டாங்க. மனிதர்கள் யாரும் உங்க சத்தத்தை கேட்டு உங்க இடுக்கல்ல உதவி செய்ய யாரும் வரமாட்டாங்க. ஆனா கர்த்தர் நம்ம சத்தத்தை கேட்பாரு. என் தேவன் என் சத்தத்தை கேட்பாரு. கேட்டு அற்புதத்தை அவர் செய்வாரு. இதே சூழ்நிலையில் தான் ஆகாரின் மகன் இஸ்மவேலுடைய சத்தத்தை தேவன் அந்த வனாந்திரத்திலே கேட்டார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆகார் வனாந்திரத்திலே சத்தமிட்டு அழுது கொண்டிருந்தாலாம். வனாந்திரத்திலே சத்தமிட்டு அழுது கொண்டிருந்தார்கள். ஆமென், ஸ்தோத்திரிக்கிறோம். 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். வனாந்திரத்திலே யாரும் இல்லாத சூழ்நிலையிலே ஆகார் அழுது கொண்டிருக்கிறார். யாருமே இல்லை, தன்னை சுற்றிலும் எந்த மனிதர்களும் இல்லை. வனாந்திரத்திலே ஓடி சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கிறார். ஐயோ, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க முடியாதே, என் பிள்ளை தண்ணி இல்லாமல் சாகிறதை என்னால் பார்க்க முடியாதே என்று ஆகார் அழும்போது அந்த பிள்ளையும் ஒரு பக்கம் அழுகிறது, ஆகாரும் ஒரு பக்கம் அழுகிறாள். ஓ, தனித்தவர்களாக அழுது கொண்டிருக்கிறார்கள், அனாதைகளாய் அழுது கொண்டிருக்கிறார்கள், திக்கற்றவர்களாய் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இன்றைக்கு தனிமையிலே அழுது கொண்டிருக்கிறேன் சகோதரனே, யாரும் பார்க்க முடியாதபடி சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கிறேன் சகோதரனே. ஆகாரை போல வனாந்தரமான சூழ்நிலையிலே அழுது கொண்டிருக்கிறேன் சகோதரனே. அன்றைக்கு வனாந்தரத்திலே ஆகாருடைய சத்தத்தை தேவன் கேட்பாரானால், அன்றைக்கு வனாந்தரத்தில் ஆகாருடைய பிள்ளை இஸ்மவேலுடைய சத்தத்தை தேவன் கேட்டது உண்மையானால், இன்றைக்கு வனாந்தரத்தின் பாதையிலே போய் கொண்டிருக்கிற உங்களுடைய சத்தத்தை நிச்சயமாய் தேவன் கேட்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவன் நம்முடைய சத்த
சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 107 சங்கீதம் 13 வசனத்திலே வாசிக்கிறோம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி தேவன் ரட்சித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யாரும் இல்லாத இடத்திலே, யாரும் கேட்க முடியாத இடத்திலே இருந்து சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கிறீங்களா? ஐயா, எல்லாரும் இருந்து சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கிற சூழ்நிலை, யாரும் உங்களை கேட்கவில்லையா? பச்சுமை குருடனை போல எல்லாரும் இருக்கிற இடத்துல அவன் சத்தமிட்டான், ஆனா அவன் சத்தத்தை யாரும் கேட்கல, தேவன் கேட்டாரு. இங்க ஆகாரு யாரும் இல்லாத இடத்துல சத்தமிட்டு அழுதா, ஆனா தேவன் அவருடைய சத்தத்தை கேட்டு அற்புதத்தை செஞ்சாரு. தேவ பிள்ளைங்களே, நீங்களும் எந்த நிலையிலிருந்து கூப்பிட்டாலும் தேவன் உங்கள் சத்தத்தை கேட்பார். தனிமையில் சூழ்நிலையில் நின்று சத்தம் போட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஏசப்பா எனக்கு இறங்குங்க என்று தனிமையா நின்று சத்தம் போட்டு கூப்பிட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஐயா, கண்ணீரின் பள்ளத்தாக்கில கண்ணீரின் சூழ்நிலைக்கினராய் கடந்து சென்று சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கிறீங்களா? வேலையில்லாத சூழ்நிலையில சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கிறீங்களா? வியாதியின் சூழ்நிலையில சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கிறீங்களா? பணமில்லையே பணமில்லையே என்று பணமில்லாத சூழ்நிலையில சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கிறீங்களா? ஐயோ, என் கணவன் மனைவிக்குள்ள சண்டை, இப்படிப்பட்ட பிரச்சனையின் மத்தியில் அழுது கொண்டிருக்கிறீங்களா? அல்லேலூயா. அநேகரால் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கிறீங்களா? அவமானப்படுகிற சூழ்நிலையில சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கிறீங்களா? எல்லாரும் இருந்து யாருடைய உதவியும் எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கிறீர்களா? இதோ உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோ உங்களுடைய சத்தத்தை தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவருடைய எல்லா இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி அவர்களை ரட்சிக்கிறார் என்ற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். என் சகோதரே, உங்கள் சத்தத்தை தேவன் கேட்கிறார். இன்றைக்கு நீங்கள் முறையிடுகிற சத்தத்தை தேவன் கேட்கிறார். இன்றைக்கு நீங்கள் கூப்பிடுகிற சத்தத்தை தேவன் கேட்கிறார். இன்றைக்கு சத்தமிட்டு கூப்பிடுகிற சத்தத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். சத்தம் போட்டு கூப்பிட்டா தேவன் கேட்பார் இல்ல, உங்க உள்ளத்துல மனசுக்குள்ளே நீங்க சத்தம் போறதோ கூட கர்த்தர் கேட்பாரு. உங்க மனசுக்குள்ளே நீங்க சத்தமிட்டு மெதுவா சத்தம் போட்டு கொண்டிருக்கிறது கூட கர்த்தர் கேட்பாரு. உங்க மனசாட்சியில நீங்க சத்தம் போட்டு கொண்டிருக்கிறது, உங்கள் மனதிலே நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறது, உங்கள் மனதிலே நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது, மனசிலேயே நீங்க வெளியே கூட சொல்ல முடியாதபடி மனசிலேயே கூப்பிட்டு கொண்டிருக்கிற காரியத்தை கூட தேவன் அறிந்து அவைகளுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் சத்தத்தை தேவன் கேட்பார். உங்கள் சத்தத்தை தேவன் கேட்பார். சோர்ந்து போகாதீர்கள். தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறையா, பாரத்தோடு ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, வருத்தத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவில்லைன்னு சொன்னீங்களப்பா. இன்னைக்கு நிறைய பேர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா, பாரப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா, உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா, வழியே இல்லாம உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற ஒருவரையும் நீங்க கைவிடாதீங்கப்பா. எதற்காக கூப்பிடுறாங்க, ஏன் கூப்பிடுறாங்க, எந்த சூழ்நிலையில கூப்பிடுறாங்க, எப்படிப்பட்ட நிலையிலிருந்து கூப்பிடுறாங்க, எல்லாவற்றையும் நீங்க அறிந்து இருக்கிறீங்க ஆண்டவரே. இன்றைக்கு இந்த நாளிலே எந்தெந்த நோக்கத்துக்காக கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த நோக்கத்திலே கர்த்தர் அவர்களை விடுவிக்கும்படியாய், அந்தந்த நோக்கத்தில் அவர்களை கர்த்தர் காப்பாற்றும்படியாய் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்னைக்கு பத்திமையை கூப்பிட்ட போது சத்தத்தை கேட்டீங்களே, ஆகார் கூப்பிட்ட போது சத்தத்தை கேட்டீங்களே. இதோ கர்த்தாவே, என் சகோதரனுடைய சத்தத்தை கேளுங்கப்பா, என் சகோதரனுடைய சத்தத்தை கேளுங்கப்பா. வேதனை தாங்க முடியாத சத்தம் போட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா, வலி தாங்க முடியாம சத்தம் போட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா, அவமானம் தாங்க முடியாத சத்தம் போட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா, பாடுகளை தாங்க முடியாம, உபத்திரவத்தை தாங்க முடியாம ஆண்டவரே சோத்திருக்கிற சத்தம் போட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. எங்க சத்தத்தை நீங்க தான் ஆண்டவரே கேட்க முடியும். அக்கிரமக்காரரை என்னை விட்டு அகன்று போங்க. கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று வாசிக்கிறவே. என் அழுகையின் சத்தம் உன் காதுகளிலே எட்டவில்லையா ஆண்டவரே? என் அழுகையின் சத்தம் உம்முடைய காதுகளிலே எட்டவில்லையா ஆண்டவரே? என் அழுகையின் சத்தத்தின் குரல் உம்முடைய காதுகளிலே எட்டவில்லையா? தேவனே, கேளுங்க ஆண்டவரே. நீங்க கேட்கலையா என் சத்தத்தை யார் ஆண்டவரே கேட்க முடியும்? நான் சத்தம் போடுற யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லப்பா. எந்த மனுஷனும் என் சத்தத்தை கேட்கறதுக்கு செவி கொடுக்க மாட்டாங்கப்பா. நான் கூப்பிடுற சத்தத்தை யாரும் கேட்க மாட்டாங்கப்பா. நீங்களாவது என் சத்தத்தை கேட்டு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. நீங்க சத்தத்தை கேட்டு எனக்கு ஒரு அற்புதத்தை இன்னைக்கு காண பண்ணுங்கப்பா.
ஆமா ஆண்டவரே. ஐயா சோத்திரம். சங்கீதம் 29ஆம் சங்கீதத்துல வாசிக்கும் போது கர்த்தருடைய சத்தம் என்று வேதத்துல வாசிக்கிறவே. கர்த்தருடைய சத்தம், ஆமென், சோத்திரிக்கிறோம், எவ்வளவு விலையேற பெற்றது என்று சொல்லி வாசிக்கிறவே. ஆண்டவரே என் சத்தத்தை கேளுங்கப்பா, என் அழுகையின் சத்தத்தை கேளுங்கப்பா, என் ஜப சத்தத்தை கேளுங்கப்பா. நான் ஜபிக்கிற ஜப சத்தத்தை கேட்டு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. இன்னைக்கு ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. என் நம்பிக்கை நீங்க மட்டும்தான்ப்பா, எங்க நம்பிக்கை நீங்க மட்டும்தான்ப்பா. ஒருபோது எங்களை கைவிடாதீங்கப்பா. ஸ்தோத்திரம். ஆகார சாவுல இருந்து காப்பாத்தீங்களே, ஆகாரையும் ஆகாருடைய மகனையும் சாவுக்கு தப்பு வித்தீரே. ஐயா பிள்ளை தள்ளி இல்லாத சாக போதுன்னு அழுத போது அவங்க அழுகையை கேட்டீங்களே. நாங்களும் அந்த நிலைமையில தான் ஆண்டவரே இருக்கிறோம். பண பற்றாக்குறை, பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வேலை இல்லை. ஐயா என் நெருக்கத்தை அறிந்தவரே, என் நெருக்கத்தை அறிந்தவரே, என் நெருக்கத்தின் எல்லையை அறிந்தவரே, என் நெருக்கத்தின் எல்லையை புரிந்தவரே, உம்ப போல என்னை புரிந்து கொள்றதுக்கு இந்த பூமியில யாரு இல்லை ஆண்டவரே. உம்மை போல என் நெருக்கத்தை அறிகிறவர்கள் இந்த பூமியில யாருமே இல்லப்பா. நான் நெருக்கப்படுகிற ஆண்டவரே, நான் ஒடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, நான் தனித்தவனா நின்று அழுது கொண்டிருக்கிற ஆண்டவரே. யாரிடத்துல போய் புலம்ப முடியும்ப்பா? அப்பா காப்பாத்துங்கப்பா, விடுதலை ஆகுங்கப்பா. என் மன்றாட்டின் ஜபத்தை கேளும் ஆண்டவரே, என் மன்றாட்டை கேளும் ஆண்டவரே, என் மன்றாட்டின் சத்தத்திற்கு செவி கொடும் ஆண்டவரே, என் மன்றாட்டின் சத்தத்துக்கு செவி கொடும் ஆண்டவரே. இயேசுவே எங்களை ரட்சிக்கிறவரே, இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு செய்யுங்க ஆண்டவரே. எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்ப்பா. ஏதாவது ஏசப்பா செய்ய மாட்டாரா? ஏதாவது என் வாழ்க்கையில நடக்காதா? ஓ உண்மையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ராஜா. ஏதாவது ஒண்ணு, ஏதாவது ஒண்ணு எனக்காக செய்யுங்கப்பா, எங்களுக்காக செய்யுங்கப்பா. இதயங்கள் சோர்ந்து போயிருக்கிறதை கண்ணோக்கி பாருங்கப்பா. இதயங்கள் சோர்ந்து போயிருக்கிறதை கண்ணோக்கி பாருங்க ராஜா. இந்த நாளிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா துன்பங்கள், பிரச்சனைகளை விடுதலையாக்கி கர்த்தர் நன்மையானவர்களை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். தொடர்பு கொள்ளுங்கள், வாட்ஸ்அப் எண்ணிலே தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை நிச்சயம் செய்வாராக. ஆமென். God bless you.